ஹாய் காய்ஸ், நாம இந்த வீடியோல ஸ்ரீரங்கம் கோயில் நேர்காணல் வந்திருக்கு. இந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருமே அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நேர்காணலுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான தகவல் நான் சொல்ல போறேன். நேர்காணல் முடித்து விட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்ன பதில் நம்ம என்னங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்றேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 15வது வீடியோ. நமக்கு இதுக்கு முன்னாடி 14 வீடியோ இருக்கு. எல்லாமே யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க பார்த்து பயன்பெறுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 5 போஸ்ட்டுக்கு லெட்டர் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அது உண்மையா? எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா செந்தில்குமார் அவங்க பாத்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணிருக்காங்க. 20 மணி நேரத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இல்லைனா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அவங்க பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னு தெரியாது. இரட்டை காப்பியம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இரட்டை காப்பியம்னா என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியணும். நம்ம அதுக்கான பதில் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இந்த இடத்துல பாருங்க, இரட்டை காப்பியம் நம்ம எதை சொல்லணும்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது இந்த ரெண்டு நூல் தான் நாம இரட்டை காப்பியம்னு சொல்லுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. அடுத்த கேள்வி பதில் பாத்தீங்கன்னா இதிகாசங்கள் எத்தனை, அதன் பெயர்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சோ அது நாம பார்த்தீங்கன்னா சொல்றவாங்க. இதிகாசங்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் இருக்குது. அதோட பேர் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ராமாயணம், மகாபாரதம், இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இதிகாசம். நீங்க பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் அட்டன் பண்றீங்களா இருக்கட்டே, இல்ல நாளைக்கு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்றீங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். நீங்களும் நேர்காணல அட்டன் பண்ணிட்டு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்களா நம்மளுடைய அடுத்த சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால மறக்காம நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்காணலுக்கான கேட்ட கேள்வி பதில் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் டெலிகிராம்ல பண்ணுங்க. தமிழ்நாட்டின் முதல் மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம். பஞ்சபூதங்களில் திருவண்ணாமலை என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சிவபெருமானின் பஞ்சபூதத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா அக்னி நெருப்புன்னு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அந்த திருவண்ணாமலையை. அடுத்து திருச்சி எதற்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா போவாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் பார்த்தீங்கன்னா எதுக்கு சிறப்பு பெற்றுனா உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயர் பெற்றது. எதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் கம்பெனிலாம் இருக்குது, காவிரி ஆறு, கோவில், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்குது. வரலாற்று சின்னங்கள், தொழில்துறை, கல்வி மையம், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புகழ் பெற்றதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கலாச்சாரம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 சொன்னீங்களா போதும். எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நம்மளுடைய பாரத பிரதமர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப தற்போது மோடி பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க காலவரிசைப்படி எத்தனை சொல்லி கேட்கறாங்க. 15வது பிரதமர் தான் நம்மளுடைய நாட்டுல பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீரங்கத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு கேட்ட கேள்வி, ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படும் விழா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நம்ம முக்கியமா கொண்டாடப்படக்கூடியது இந்த மார்கழி மாசத்துல வைகுந்த ஏகாதேசின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோயில கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நீங்க அதை பத்திலாம் பதில் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, வாயில வந்தபடி கேட்கறாங்க. எனக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, அவங்க கிட்ட அபிராமி அந்தாதியின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி அதை பத்திலாம் கேட்டாங்க. அவங்களுடைய ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் அபிராமி பட்டர், அதுதான் பார்த்தீங்கன்னா நூலை இயக்கிக்கிறாங்க. அபிராமி அந்தாதியின் ஆசிரியர் பெயர் அபிராமி பட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா பதில். வாய்க்கு பற்றிலாம் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் நேர்காணல எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தோணுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அப்படி இல்லையா, நம்மளுடைய தமிழக அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஏன்னா இந்த அங்கன்வாடியில பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியா அட்டன் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாத்திட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டுக்கிறாங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா மாத்தி பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. சோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. சோ இது எல்லாமே நீங்க பாத்துக்குங்க. அடுத்து நேர்காணல பார்த்தீங்கன்னா இன்னும் 5 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லெட்டரே வரலன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வரைக்கும் உண்மைன்னு தெரியல. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெட்டர் அனுப்பிட்டாங்க. இன்னும் வராதீங்க, இந்த வீக்குள்ள வந்தா 11/2/2026 முடிக்கிற மாதிரி சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா 1 or 2 days பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. முடிச்சு இந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக், 3rd வீக்ல உங்களுக்கு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்றது எலெக்ஷனுக்கு அப்புறமா என்னங்கிறது தெரியல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 daysலயே பார்த்தீங்கன்னா உங்களை ஜாயின் பண்ண கூட சொல்லலாம். ஸோ எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா தயாரா இருந்துக்குங்க. இன்னும் 5 போஸ்ட்டுக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்படியே வரலனாலும் இந்த வாரத்துல வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா
7/1/2026 ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அத தள்ளி வச்சுட்டு 8/1/2026 ஸ்டார்ட் பண்ணி தற்போது வரை நடைபெற்று வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்த அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 தான். அப்போ 30 நாள் இருந்தா போதும். அப்ப 8ஆம் தேதியிலிருந்து இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. எத்தன நாளு, இந்த லீவ் நாள் போக மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும். அதே மாரி நேர்காணல் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாரி கொஸ்டின் கேட்டாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது மாரி அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.